கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலேயும் நாம் ஒருமித்து உன்னதமான தேவனுடைய நல்ல பிரசன்னத்தில் காணப்படும்படி பரலோகத்தின் ஆண்டவர் செய்த நல்ல கிருபைக்காக கர்த்தரை உயர்த்துகிறேன், ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறேன். கார்த்திகையாவுக்காக, மவுண்ட் சர்ச்சுக்காக, கர்த்தருடைய நாமத்துக்காக வைராக்கியம் காட்டுகிற, வேத வசனத்தை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுகிற எல்லா தேவ பிள்ளைகளையும் கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்துகிறேன். உங்களை காண்பது ஒரு பெரிய சந்தோஷம். உங்களோடு கூட திருவசனத்தை பேசுவது அதோட பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு பேசுவாராக என்று நான் ஜெபித்து கொள்ளுகிறேன். நாம் கடந்த வாரத்தில் எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தை தியானித்து முடித்து கொண்டோம். இந்த வாரத்தில் நாம் எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தை தியானிக்க தொடங்குகிறோம். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தினுடைய முக்கியமான கருத்து என்னவென்றால் இளைப்பாறுதல். இளைப்பாறுதலாக்கும் எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தினுடைய முக்கியமான கருத்து. அதாவது இது நம்முடைய 25வது வகுப்பு. நான் நம்முடைய 1வது வகுப்பில் சொன்னேன், எபிரேயர் நிருபத்துக்கு புதிய ஏற்பாட்டின் லேவியராகமம் என்கிற பெயர் உண்டு. புதிய ஏற்பாட்டின் லேவியராகமம், லெவிட்டிகஸ் ஆஃப் த நியூ டெஸ்டமெண்ட். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லா ஆராதனை முறைகளும் எபிரேயர் நிருபத்தில் சொல்லப்பட்டு அது வியாக்கியானம் பண்ணப்படுகிறது. நான் ஒரு காரியத்தை சொல்லிட்டு போகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் பெக்யூலியர்னால் அந்த சரியான தமிழ் வார்த்தை எனக்கு தெரியல. விசேஷமானவர்கள். ஏன் விசேஷமானவர்கள்னா அவங்களுக்கு விசேஷமான தேவன், அவங்களுக்கு விசேஷமான ஆராதனை முறை, விசேஷமான ஆசாரிய முறை, விசேஷமான விருத்த சேதன முறை. உலகத்தில் அன்னைக்கு உள்ள உலகத்தில் யாருக்கும் இல்லாத எல்லா விசேஷங்களும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் விசேஷமானவர்கள். வேற மனிதர்கள் யெகோவா எங்கள் தேவன் அப்படின்னு சொல்ல முடியாது. வேற மனிதர்கள் நாங்கள் வாக்குத்தத்த சந்ததிகள் அப்படின்னு சொல்ல முடியாது. நாங்கள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள்னு சொல்ல முடியாது. ஏன்னா பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் கர்த்தர் உங்களை தமக்காக தெரிந்து கொண்டார். From all nation, people of Israel were selected by God. உங்களுக்கு புரியுது இல்லையா? இப்போ அவ்வளவும் எடுத்து எபிரேயர் நிருபத்தில் வியாக்கியானம் பண்ணப்படுகிறது. எபிரேயர் நிருபத்தில் வியாக்கியானம் பண்ணப்படும்போது எல்லாமே கம்பேர் பண்ணப்படுகிறது. எல்லாம் பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லா முறைகளும் கம்பேர் பண்ணப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன முக்கியத்துவம்? அவர்களுக்கு ஒரு பிரதான ஆசாரியன் உண்டு. இப்போ எபிரேயர் நிருபத்தில் பவுல் நமக்கு என்ன சொல்றாரு? ஆவியானவர் நமக்கு என்ன சொல்றாரு? நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் உண்டு. இப்போ இஸ்ரவேலருக்குள்ள பிரதான ஆசாரியரையும் நம்முடைய பிரதான ஆசாரியரையும் ஒப்புமைப்படுத்துறாரு. ஒப்புமைப்படுத்தும் என்ன சொல்றாரு? இஸ்ரவேலுக்குள்ள பிரதான ஆசாரியர் தன்னுடைய பாவத்துக்காக அறிக்கை பண்ணணும், தான் ஒரு பாவி. ஆனால் நம்முடைய பிரதான ஆசாரியர் அப்படி இல்லை. அப்புறம் இஸ்ரவேல் மேன்மை பாராட்டுறது என்ன? நாங்கள் என்ன தப்பு செஞ்சாலும் எங்களுக்கு ஒரு பலிபீடம் உண்டு. இப்போ இவர் என்ன சொல்றாரு? எபிரேயர்ல நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. அவங்க என்ன சொல்லுவாங்க? எங்களுக்கு பலியிடப்பட ஆட்டுக்குட்டிகள் உண்டு. இவர் என்ன சொல்றாரு? நமக்காக ஒரே தரம் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அப்ப எல்லாம் பழைய ஏற்பாட்டுள்ள எல்லா ஆராதனை முறைகளும் ஒப்புமைப்படுத்தப்பட்டு இது விசேஷமானது, அதைவிட இது விசேஷமானது, பெட்டர் அப்படின்னு சொல்லி தேவ ஜனங்களுக்கு சொல்லுகிறார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிக முக்கியமான ஒரு நாளுக்கும் சபத், ஓய்வு நாள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் உள்ளது. அது ஒரு ஸ்பெஷல் ஓய்வு நாள். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார் ஓய்வு நாள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எத்தனை வகையான ஓய்வு நாள் உண்டு பாருங்க. நீங்க வசனங்களை கவனமாக கவனிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எத்தனை வகையான ஓய்வு நாள் உண்டு? ஒவ்வொன்றா பார்க்கலாம். நமக்கு ஒன்று 7ஆம் நாள் ஓய்வு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 7ஆம் நாள் ஓய்வு நாள். யாத்திரையாகமம் 16ஆம் அதிகாரம் 23வது வசனம். யாத்திரையாகமம் 16:23. 7ஆம் நாள் அவர்களுக்கு ஓய்வு.
பார்த்தீங்களா? இப்போ எல்லா 7ஆம் நாளும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஓய்வு நாள். அது 1வது ஓய்வு. எழுதுனீங்க இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்களுடைய 2வது ஓய்வு நாளை பாருங்கள். 1வது 7ஆம் நாள் ஓய்வு, 2வது ஓய்வு 7வது மாதம், 7ஆம் நாள் ஓய்வு, அப்புறம் 7வது மாதம். 7வது மாதத்தில் என்னைக்கெல்லாம் ஓய்வுன்னு பாருங்க. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 24வது வசனம். லேவியராகமம் 23, 24. ஏழாம் மாதம் 1ஆம் தேதி ஓய்வு நாள். அப்போ எல்லா 7வது நாளும் ஓய்வு நாள். 7வது மாதம் 1ஆம் தேதி ஓய்வு நாள். அடுத்த லேவியராகமம் 16:31. லேவியராகமம் 16:31. பார்த்தீங்களா? விசேஷித்த ஓய்வு நாள். அது என்னைக்குன்னா 7ஆம் மாதம் 10ஆம் தேதி. ஒரு தடவை நான் சொல்றேன், முதல் ஓய்வு நாள் 7ஆம் நாள். 7ஆம் நாள் அவங்களுக்கு ஓய்வு. 2வது ஓய்வு நாள் 7ஆம் மாதம் 1ஆம் தேதி. 3வது ஓய்வு நாள் 7ஆம் மாதம் 10ஆம் தேதி. கொஞ்சம் நீங்க இங்க கவனிங்க. ஓய்வு நாள் அப்படின்னு சொன்னா சாட்டர்டே. உங்களுக்கு தெரியுமா, இந்த கிழமையை வச்சு பார்த்தா சனிக்கிழமை வரும். கிழமையை வச்சு பார்த்தா சனிக்கிழமை வரும். ஆனால் நாள் வச்சு பார்த்தா சனிக்கிழமை வராது. 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எப்படி சனிக்கிழமை வரும்? அது ஞாயிற்றுக்கிழமை வரலாம், திங்கள் வரலாம், செவ்வாய் வரலாம். ஏன்னா அது கிழமை போடல, நாள் போட்டிருக்கு, 1ஆம் நாள். அப்புறம் அந்த 10ஆம் நாளை பாருங்க. இப்போ 1ஆம் தேதி சனிக்கிழமை வந்துன்னா 10ஆம் தேதி புதன்கிழமை வரும். 1ஆம் தேதி சனிக்கிழமை வந்துன்னா 10ஆம் தேதி புதன்கிழமை வரும். இப்போ 1ஆம் தேதி ஓய்வு நாள், அது சனிக்கிழமையா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். 10ஆம் நாள் ஓய்வு நாள் 7ஆம் மாதம், அது சனிக்கிழமையாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஏன்னா எல்லா சனிக்கிழமையும் உங்களுக்கு ஓய்வு நாள். ஆனால் இந்த 7ஆம் மாதம் 1ஆம் தேதி, அது தேதி வாரதுனால that can be Saturday either or. 10ஆம் தேதியும் that can be Saturday either or. அது சனிக்கிழமையாக இருக்கலாம், அல்லாமலும் இருக்கலாம். இப்போ 7ஆம் நாள் ஓய்வு, 7ஆம் மாதம் 1ஆம் நாள் ஓய்வு, 7ஆம் மாதம் 10ஆம் நாள் ஓய்வு. 4 லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஏழாவது வருடம் ஓய்வு. 7ஆம் நாள், 7ஆம் மாதம் 1ஆம் தேதி, 7ஆம் மாதம் 10ஆம் தேதி, 7ஆம் வருடம் ஓய்வு. அடுத்தது லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 8, 10. ஐம்பதாம் வருடம் ஓய்வு. பார்த்தீங்களா? சொன்னது அவ்வளவு. நான் ஒரு தடவை கூட சொல்லிட்டு முன்ன போகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஓய்வு நாள்னு சொல்லும்போது 7ஆம் நாள் ஓய்வு வருது. 1வது, 2 7ஆம் மாதம் 1ஆம் தேதி ஓய்வு, 3 7ஆம் மாதம் 10ஆம் தேதி ஓய்வு, 4 7வது வருடம் ஓய்வு, 5 50வது வருடம் ஓய்வு. 50வது வருடம் உங்களுக்கு ஓய்வு. இனி இந்த
இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஓய்வு நாளில் ஒரு ஓய்வு நாளை பற்றி பைபிள் சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தையை பாருங்க. யோவான் 19:31. அங்க ஒரு வார்த்தையை பார்த்தீங்களா? பெரிய ஓய்வு நாள். இப்போ ஓய்வு நாள் இருக்கு, பெரிய ஓய்வு நாள் இருக்கு. கிரேட் சபத். நான் ஒரு தடவோட ஒரு நிமிஷம் கவனிங்க. இஸ்ரவேல்களின் 7 ஓய்வுகளை பற்றி சொல்லிட்டு நான் முன்ன போகிறேன். 1, 7ஆம் நாள் ஓய்வு. 1 நீங்கள் நோட் பண்ணுங்க. 2, 7வது மாதத்தின் 1ஆம் நாள் ஓய்வு. 3, 50ஆம் நாள் ஓய்வு. லேவியராகமம் 23, 16, 21. 4, 7வது ஆண்டு ஓய்வு. 5, 50வது ஆண்டு ஓய்வு. 6, 7ஆம் மாதம் 10ஆம் நாள் ஓய்வு. 7 கிரேட் சபத், விசேஷ ஓய்வு நாள். இப்போ ஓய்வு நாள்னு சொல்லி இவ்வளவு ஓய்வு நாள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டு. இனி இஸ்ரவேல் ஜனங்களுடைய முதல் மாசம் அப்படிங்கிறது ஆபீப். யாத்திரையாமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தின்படி அது உண்மையிலே அவருடைய 7வது மாசம். அது உண்மையிலே அவருடைய 7வது மாசம். ஆபீப் மாசம் அப்படிங்கிறது 7வது மாசம். ஆனால் யாத்திரையாமம் 12:2 ஆண்டவர் என்ன சொல்றாரு? இது உங்களுக்கு முதலாம் மாதமா இருக்க கடவுது. 7th month becomes their first month. அதாவது அவர்கள் எகிப்தில் இருந்து விடுவிக்கப்பட்டாங்க இல்லையா, அதாக்கும் 7ஆம் மாதம். அதனாலே ஆக்கும் 7ஆம் மாதத்தில் 1ஆம் நாள் ஓய்வு நாள், 10ஆம் நாள் ஓய்வு நாள். அந்த 10ஆம் நாளில் 10ஆம் நாள்ல இருந்து 14 நாள் வரை 10ஆம் நாளில் ஆடை செலக்ட் பண்ணணும், 14ஆம் தேதி அடிக்கணும். இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தது. தேவைக்கு ரெஸ்ட் கொடுக்கிறாரு. அதனை நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, எங்கெல்லாம் நாள் சொல்லியிருக்கோ அதெல்லாம் சனிக்கிழமை ஓய்வு நாள்னு சொல்லியிருக்கிற சனிக்கிழமை. ஆனால் இந்த 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, 14ஆம் தேதி இப்படி சொல்லும்போ சனிக்கிழமை வராது. இப்படி சொல்லும்போது சனிக்கிழமை வராது. ஏன் சனிக்கிழமை வராதுன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். அங்கே கிழமை எல்லாம் முக்கியம், நாள். உதாரணத்துக்கு டிசம்பர் 25 அது சனிக்கிழமையும் வரும், ஞாயிற்றுக்கிழமையும் வரும், திங்களும் வரும், செவ்வாயும் வரும், வெள்ளியும் வரும். ஏன்னா அது கிழமை இல்லை முக்கியம், டேட் 25. அது மாதிரி இந்த 1, 10, 14ன்னு சொல்லும்போ இது சனிக்கிழமை தான் வரும்னு சொல்ல முடியாது. ஆண்டில் இஸ்ரவேலர்களுக்கு ஒரு பெரிய ஓய்வு நாள் வரும். ஒரு பெரிய ஓய்வு நாள் வரும், கிரேட் சபத். அதாவது
எல்லா ஓய்வு நாளுக்கும் ஆயத்த நாள் இல்லை. இப்போது சனிக்கிழமை ஓய்வு நாளுன்னா ப்ரிப்பரேஷன் டே, வெள்ளிக்கிழமை அப்படி இல்லை. எல்லா ஓய்வு நாளுக்கும் ஆயத்த நாள் இல்லை. ஆனால் அந்த கிரேட் டே உண்டு இல்லையா, பெரிய ஓய்வு நாள் உண்டு இல்லையா, அதுக்கு ஆயத்த நாள் உண்டு. அதுக்கு மட்டும் ஆயத்த நாள் உண்டு. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, அப்போ தான் இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். இப்போ எது அவங்களுக்கு பெரிய ஓய்வு நாள்? பஸ்காவோட சேர்ந்து வார அந்த ஓய்வு நாள், அதாவது அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதி வருகிற அந்த ஓய்வு நாள் இஸ்ரவேலர்களுக்கு பெரிய ஓய்வு நாள். அப்போ அப்படின்னா அதுக்கு முந்தின நாள் ஆயத்த நாள். இப்போ பாருங்க, இப்போ அந்த ஓய்வு நாள், அந்த பெரிய ஓய்வு நாள் சனிக்கிழமை வந்துன்னு வைங்க, அந்த வெள்ளிக்கிழமை ஆயத்த நாள், அந்த வெள்ளிக்கிழமை பஸ்கா வந்துன்னு வைங்க, அந்த வியாழக்கிழமை பஸ்காவுக்கு ஆயத்த நாள். எவ்வளவு கரெக்டாக வருதுன்னு பாருங்க அந்த இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நாட்கள். பஸ்காவுக்கு ஆயத்த நாள், ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாள், அப்புறம் வாரத்தின் முதல் நாளில் அவருடைய கல்லறைக்கு ஓடி வருகிறார்கள். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட எல்லா பிரமாணங்களும் சிலுவையில் நிறைவேற்றப்பட்டது. இது ஒரு வகையான ஓய்வு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஆனால் இன்னொரு வகையான ஓய்வு உண்டு. இன்னொரு வகையான ஓய்வு என்னன்னு கேட்டால், அது சபத்தில் ரெஸ்ட். வார்த்தை சபத்துன்னு பயன்படுத்தி இருந்தாலும் ரெஸ்ட். எதை ஆண்டவர் அவங்களுக்கு ரெஸ்ட்டுன்னு கொடுக்கிறாரு, இளைப்பாறுதல்னு கொடுக்கிறாரு? கானான் தேசத்தில் பிரவேசிப்பது அவர்களுக்கு இளைப்பாறுதல். இப்போ அவங்க கானானுக்குள்ள போயிட்டாங்கன்னா இளைப்பாறுதலில் பிரவேசித்தார்கள். அப்போ இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு அவங்க என்னெல்லாம் செய்யணும்? எகிப்தை விட்டு புறப்படணும். எகிப்தை விட்டு புறப்பட்டா போதாது, எல்லா சோதனைகளையும் மேற்கொள்ளணும். எல்லா சோதனைகளையும் மேற்கொண்டா போதாது, எல்லா போராட்டங்களையும் போராடணும். அது ரொம்ப முக்கியம். யுத்த நேரத்தில் யுத்தம் செய்தாதான் இளைப்பாற வேண்டிய காலத்தில் இளைப்பாறுதல் கிடைக்கும். எல்லாத்துக்கும் ஒரு சீசன் உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு சீசன். போர்க்காலத்தில் போராடலைன்னா தேவன் நமக்கு இளைப்பாறுதலுக்குன்னு ஒதுக்கி வச்ச காலத்தில் போராட வேண்டி வரும். A time to war. யுத்தத்துக்குன்னு ஒரு காலம். அப்போ புறப்பட வேண்டி இருக்கிறது, சோதனைகளை ஜெயிக்க வேண்டி இருக்கிறது, யுத்தம் பண்ண வேண்டி இருக்கிறது. இதெல்லாம் எதற்காக? கானானில் பிரவேசிப்பதற்காக. கானானில் பிரவேசித்த பின்பு இவங்க என்ன செய்யணும்? எல்லா ஜாதிகளையும் மொத்தமாக அழிச்சிடணும். எல்லா ஜாதிகளையும் மொத்தமாக அழிச்சிட்டாங்கன்னா இவர்களுக்கு இளைப்பாறுதல். இவர்களுக்கு இளைப்பாறுதல், சமாதானமாக வாழலாம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? கானான் தேசத்தில் பிரவேசித்தவர்கள் எதிராளிகளை அழிக்காமல் வச்சாங்க. அதாவது கொஞ்சம் கூட தெளிவாக சொன்னால், போராட வேண்டிய காலத்தில் இவங்க போராடல. ஜபிக்க வேண்டிய நேரத்தில் ஜபிக்கணும். முழங்கால நிற்க வேண்டிய நேரத்தில் முழங்கால நிற்கணும். தேவ கிருபையின் காலத்தில் கிருபை வெளிப்படும். ஒளிந்திருக்க வேண்டிய நேரத்தில் ஒளிந்திருக்கணும். ராஜாவுக்கு காண்பிக்க வேண்டிய நேரத்தில் ராஜாவுக்கு காண்பிக்கணும். இவங்க அதை செய்யல.
இவங்க சத்துருக்களை மொத்தமாக துரத்தி விடாமல் சத்துருக்களை அடிமையாக்கி வைத்து கொண்டார்கள். அடிமையாக்கி வைத்து கொண்டதுனால என்ன நடக்குது? இளைப்பாறுதல் கிடைக்கல. சத்துருக்கள் வளர்ந்துட்டாங்க, சத்துருக்கள் திருப்பி போராடத் தொடங்கினாங்க. இப்போ கர்த்தருடைய வசனத்தின்படி அந்தந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டியவைகளை செய்தால், இளைப்பாற வேண்டிய நேரத்தில் இளைப்பாறுதல் வரும். ஒரு ஆள் பயங்கரமான வெயிட்டுள்ள ஒரு ஆட்டுக்கடாவை தூக்குறாரு. சரியான வெயிட்டுள்ள ஒரு ஆட்டுக்கடாவை தூக்குறாரு. ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனால் தூக்க முடியாத தூக்குறாரு. அப்புறம் இந்த ஆட்டுக்கடாவை இவர் தூக்குறதுனாலே ஃபேமஸ் ஆகிட்டார். இவர் தூக்கிறத பார்க்க ஆட்கள் வராங்க, நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. உண்மையிலே இவர் தூக்குறாரு. ஆட்கள் வந்து தூக்கி பார்க்குறாங்க, உங்களால் தூக்க முடியலை. அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, இவ்வளோ வெயிட் உள்ள ஒரு ஆட்டுக்கடாவை எப்படி உங்களால் தூக்க முடியுது? அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? ரொம்ப சிம்பிளான பதில். அவர் சொன்னார், பிறந்தப்பையிலிருந்தே நான் அதை கையில் தூக்கி தூக்கி வளர்த்தினேன். டெய்லி நான் அதை எடுத்தேனா, அப்போ அடுத்த நாள் அது வெயிட் கூடினப்போ அதை எடுக்க வேண்டிய ஸ்ட்ரென்த்து எனக்கு கிடச்சிட்டா. இப்போ டெய்லி எடுத்து எடுத்து இது இவ்வளோ பெருசானாலும் என்னால் எடுக்க முடியுது. அப்போ எந்த ஹோம்ஒர்க்கும் அண்ணன்னைக்குள்ளதை அண்ணன்னு பண்ணினா ஈஸியாக முடியும். எந்த சப்ஜெக்டும் அண்ணன்னைக்குள்ளதை அண்ணனை பண்ணால் ஈஸியாக முடியும். இது நம்ம எக்ஸாம் டைமில் ஆட்டுக்கடாவை போய் தூக்கி பார்ப்போம். எக்ஸாமுக்கு ஒரு நாளத்தை முன்னே ஆகும் ஆட்டுக்கடாவை தூக்குறது. அப்போ அந்தந்த சமயத்தில் செய்ய வேண்டிய வேலை செய்தால் இளைப்பாறுதல் கிடைக்கும். படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கணும், ஜபிக்க வேண்டிய நேரத்தில் ஜபிக்கணும், ஹோம்ஒர்க் பண்ண வேண்டிய நேரத்தில் ஹோம்ஒர்க் பண்ணணும், எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய நேரத்தில் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். இது எக்ஸாமு எழுதி நாளைக்கு ரிசல்ட் வருது, இன்னைக்கு ஊக்கமாக இருந்து ஜபம், ஆண்டவரே மார்க் போடுற ஆளுடைய உள்ளத்தில் தொடுன்னு. இனி அப்படி ஜபம் பண்ணப்படாது. இனி என்ன சொல்லி ஜபம் பண்ணணும்? ஆண்டவரே பிரிண்ட் பண்ணுற மிஷினில் ஏதாவது ஃபால்ட் வரட்டும். சரி, உங்களுக்கு புரியுது. இவங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கலையே. இளைப்பாறுதல் கிடைக்கல, போராட வேண்டிய நேரத்தில் போராடல. தேவன் இளைப்பாறுதலை கொடுக்கிறாரு, அனுபவிக்க முடியல. இப்போ அது எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் கம்பேர் பண்ணப்படுது. கம்பேர் பண்ணப்பட்டு எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க. அங்கே என்ன சொல்லியிருக்கு? எபிரேயர் 4ஆம் அதிகாரம் மொத்தமே இளைப்பாறுதலை பற்றி தான் சொல்லியிருக்கு. ஆனால் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க. அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிற பாக்கியம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போகிறவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருங்கள். பார்த்தீங்களா? இளைப்பாறுதலில் பிரவேசிக்க வேண்டிய பாக்கியம் நமக்கு. கொஞ்சம் கூட தெளிவாக சொல்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரெஸ்ட் அப்படிங்கிறது கானான். கிட்டத்தட்ட 1450 BCயில் கானானுக்குள் நுழைந்தார்கள். 1450 BCயில் கிட்டத்தட்ட கானானுக்குள் நுழைந்தார்கள்.
606 BC கானானை மொத்தமாக இழந்தார்கள். 721 BC பாபிலோனியர்கள் இஸ்ரவேலை பிடிச்சிட்டு போகணும். 606 BC அசீரியர்கள், 721 BC அசீரியர்கள் இஸ்ரவேலை பிடிச்சிட்டு போகணும். சனகரீப் என்கிற ராஜாவினுடைய தலைமையில் வந்து 606 BC பாபிலோனியர்கள் நெபுகாத்நேச்சருடைய தலைமையில் வந்து யூதர்களை பிடிச்சிட்டு போகணும். 1450 BC இளைப்பாறுதலுக்குள் நுழைந்தவர்கள் இளைப்பாறுதலை அனுபவிக்க முடியாமல் போராடி கொண்டிருந்தார்கள். 606 BC அதை மொத்தமாய் இழந்தே போனார்கள். இப்போ அதை எடுத்துட்டு ஆவியானவர் சொல்றாரு, ஆனபடியினால் 3 அதிகாரம் மொத்தம் இஸ்ரவேல் ஜனங்களின் அழிவு. யாரை அழித்தார்? பின்வாங்கினவர்களை அல்லவா? யாரை அழித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? யாரை அழித்தார்? கோபம் மூட்டினவர்களை அல்லவா? 4ஆம் அதிகாரத்தில் இளைப்பாறுதல் என்ன சொல்லியிருக்கு? அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிற வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்க. இப்போ இஸ்ரவேலரின் இளைப்பாறுதல் என்பது கானான் தேசம். தேவ ஜனங்களின் இளைப்பாறுதல் என்பது இனி வருகிறதா இருக்கிறது. நம்முடைய இளைப்பாறுதல் இனிதான் வருது. அதனால என்ன செய்யணும்னு பாருங்க, தேவ ஜனங்களின் இளைப்பாறுதல் இனி வருகிறபடியால் பிரவேசிக்கிறதுக்கு ஏதுவான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் நாம் என்ன செய்யணுமாம்? பயந்திருக்க கடவோம். கிட்டத்தட்ட 9 தடவை பயம் என்கிற வார்த்தை எபிரேயர் நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பயம் என்ன தெரியுமா? இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பயம் பயபக்தி. பயபக்தி. என்னைக்காவது நீங்க இந்த பயபக்தின்னா என்னன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஆண்டவர் எனக்கு யாரு? தகப்பன். தகப்பன்னு சொல்லும்போது என்னெல்லாம் வருது? அன்பு, உறவு. அன்பு, உறவு. லவ் and relationship. Because God is my Father. பரலோகத்தின் தேவன் எனக்கு தகப்பனாக இருக்கிறதுனால எனக்கு அன்பு அவரிடத்தில் தகப்பன் என்கிற, எனக்கு உறவு அவரிடத்தில் தகப்பன் என்கிற. அதே நேரத்தில் எனக்கு தகப்பனாக இருக்கும்போது அவர் யாரு? ஹோலி கிங், பரிசுத்தமுள்ள ராஜா. அப்ப எனக்கு என்ன வருது? பயம். ஏன்னா அவர் பரிசுத்தமுள்ள ராஜா. அப்போ பயபக்தின்னா என்ன? அன்பும் உறவும் கலந்த பயம். அதுதான் பயபக்தி. A fear comes out of love and respect.
அப்போ தேவன் மேல உள்ள உறவு மற்றும் அன்போடு கூடிய பயம்தான் பயபக்தி. 2ஆம் சங்கீதத்தில் பார்த்தீங்களா, பயத்தோடு கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்தோடு களிகூறுங்கள். தகப்பன் என்கிற வார்த்தை என்னிடத்தில் சொல்லுது, நீ எவ்வளவு கொடிய மனுஷனாக இருந்தாலும் வா, அன்பு உன்னை அழைக்கிறது. தகப்பன். ஆனால் ஹோலி என்கிற வார்த்தை என்னிடத்தில் சொல்றது, கவனமாயிரு. தகப்பன்தான், ஆனால் அவர் பரிசுத்தமுள்ள ராஜா. இந்த 2 உணர்வு, நான் ஆராதிக்கிறவர் என் தகப்பன், அதே நேரத்தில் நான் ஆராதிக்கிறவர் பரிசுத்தமுள்ள ராஜா. இந்த 2 உணர்வு எனக்குள்ள வரும் பொழுது உண்டாகிறது தான் பயபக்தி. A fear comes out of love and respect. அன்பும் உறவும் கலந்த ஒரு பயம், அதுதான் பயபக்தி. இப்ப என்ன சொல்றாரு, நமக்கு இளைப்பாறுதல் இனி வரப்போகிறபடியால் அந்த இளைப்பாறுதலின் வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கிறபடியால் பயபக்தியோடு இருக்க கடவோம். ஆராதிக்கிற பொழுது தகப்பன் என்கிற உணர்வும் நமக்கு இருக்கணும், அதே நேரத்தில் அவர் பரிசுத்தமுள்ள ராஜா என்கிற உணர்வும் நமக்கு இருக்கணும். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய உடன்படிக்கை ஒன்று யோசிச்சு பாருங்க, விருத்த சேதன உடன்படிக்கை. வெட்ட வேண்டியது என்ன? சரீரத்தின் ஒரு பகுதி, கொஞ்ச நாள் வலிக்கும். அது பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை. அல்லது ஆராதனைன்னு வச்சுக்கிடுங்க. புதிய ஏற்பாட்டில் பாருங்க, ரோமர் 12:1-2 ஜீவ பலி. அதாவது அந்த ஆடு கொல்லப்படும்போ அதுக்கு அந்த கொல்லப்படுகிற நேரம் மட்டும் வலிக்கும். விருத்த சேதனம் பண்ணும்போ சில நாள் வலிக்கும். பார்த்தீங்களா, கொஞ்ச நேர வலி ஆடு கொல்லப்படும்போ. சில நாட்கள் வலி விருத்த சேதனத்தில். ஆனா ஜீவ பலி எல்லா நேரமும் வலி. ஏன்னா ஒரு சுபாவத்தை வெட்டி எறிய வேண்டி வருகிறது. எந்நேரமும் அடிக்கப்படுகிறோம். கொல்லப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம். இந்த ரோம நாட்டில் அரசர்கள் உண்டு பண்ணுகிற ரோம நாணயத்தில் ஒரு பக்கத்தில் அரசனுடைய முத்திரை, ஒரு பக்கத்தில் அதனுடைய மறுபக்கத்தில் என்னன்னா ஏர்பூட்டி நிற்கிற ஒரு காளை, அதுக்கு பக்கத்தில் ஒரு பலிபீடம். அது ஒரு செய்தியை சொல்லுது. அது என்ன செய்தின்னா, எவ்வளவு தூரம் இந்த ஏரை இழுக்க முடியுமோ, எவ்வளவு காலம்
இந்த ஏரை இழுக்க முடியுமோ? எத்தனை ஆண்டுகள் இந்த ஏரை இழுத்து உழைக்க முடியுமோ அவ்வளவு காலங்கள் இந்த ஏரை இழுக்கணும். எப்போ என்னால இந்த ஏரை இழுக்க வேண்டிய பலன் தீர்ந்து விட்டது, என்னால் இனி இந்த ஏரை இழுக்க முடியாது அப்படின்னு தோணுதோ, உடனே பலியாகும்படி அந்த பலிபீடத்தில் போய் படுத்துக்கிடணும். அதாகும் do or die. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது உல்லாசமான வாழ்க்கை அல்ல. தியாகங்கள், கண் விழிப்புகள், பிரயாசங்கள், அவமானங்கள், நிந்தைகள், நெருக்கடிகள். ஏன்னா கிடைக்க போகிற இளைப்பாறுதல் அவ்வளவு பயங்கரமா இருக்கு. தேவ ஜனங்களின் இளைப்பாறுதல் இனி வருது. யோசுவாவுக்கு முதிர் வயதாச்சு. யோசுவா 13:1, என்னால் முடியல, நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன், எனக்கு வயது சென்று போயிட்டு அப்படின்னு நான் ஒதுங்கி கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கும்போ, எனக்கு ரெஸ்ட் தேவை அப்படின்னு நினைக்கும்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ முதிர் வயதுள்ளவன், எனக்கு தெரியும். யோசுவா 13:1, ஆனாலும் சுதந்தரிக்க வேண்டிய தேசம் மகா விஸ்தாரமாயிருக்கிறது. அப்படின்னா என்ன? நீ முதிர் வயதுள்ளவன், நான் சர்வ வல்லவர். நீ பலவீனம் உள்ளவன், நான் சர்வ வல்லவர். எபிரேயர் 4:1 எதுக்கு இந்த பயம்? எதுக்கு இந்த பயம்னு கேட்டா, பின்மாற்றத்தை தடுக்கும்படி. ஒருத்தன் கிறிஸ்துவண்டை வந்து கிறிஸ்துவ ருசி பார்த்துட்டு பின்வாங்கி போறான் இல்லையா, அவன் உலகத்தையும் முழுமையாக அனுபவிக்க முடியாது, ஆண்டவரையும் அனுபவிக்க முடியாது. ஏன்னா ஆண்டவரை அனுபவிச்சுட்டு விட்டுட்டு போயிட்டான். இப்போ உலகத்தை அனுபவிக்கும்போ உணர்வு குத்திட்டே இருக்கும். எந்நேரமும் குத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. அந்த அன்பை இழந்துட்டேன். இப்போ அந்த அன்பை இழந்ததுனால இந்த உலகத்தை அனுபவிக்கலான்னு போனா அந்த அன்பு என்னை இழுக்கிறது. அப்போ பின்மாற்றத்தை தடுக்குகிற ஒரு பயம், பயந்திருக்க கடவுள் அப்படின்னு சொன்னா, இந்த பயம் என்ன செய்யும்? நீங்கள் இளைப்பாறுதலை அடையாமல் போகிறவர்களாய் மாறாதபடி உங்களை தடுக்கும். அப்போ ஒருவித ஆவிக்குரிய பயம். அது சத்துரு கொண்டு வருகிற பயம் அல்ல, பலவீனத்தை பற்றின பயம் அல்ல, நான் பின்வாங்கி போகாதபடி என்னை தாங்கி நிறுத்துகிற பக்தியோடு கூட கலந்த பயம். அது என்ன? A fear comes out of love and respect. உறவு அன்போடு கூடிய கலந்த பயம். உண்மையிலே ஆராதனைன்னா என்ன? அதுதானே ஆராதனை. A fear comes out of love and respect. அன்பும் உறவும்
தெய்வ பயமும் சேரும்போ அது ஆராதனையாய் மாறுகிறது. தேவ ஜனங்களின் இளைப்பாறுதல். இந்த உலகத்தில் நான் சோர்ந்து போகிறேன், எனக்கு ஓய்வு தேவை. தேவ ஜனங்களின் இளைப்பாறுதல் இனி வருகிறதா இருக்கிறது. உலகத்தில் யாரும் எந்த மனுஷனுக்கும் வாக்குத்தத்தம் பண்ண முடியாத ரெஸ்ட் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். ரிட்டையர்மெண்ட் இல்லை, ரெஸ்ட். கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். கிருபையுள்ள நல்ல தகப்பனே, நல்ல இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி. கொஞ்ச நேரம் உடைய பாதத்தில் அமர்ந்திருந்து திருவசன சத்தியங்களை தியானிக்க தந்த கிருபைக்காய் நன்றி. ஆண்டவரே, கார்த்திகையாவுக்காய், மவுண்ட் சர்ச்சுக்காய், ஒவ்வொரு பரிசுத்த தேவ பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். இன்னும் வைராக்கியத்தோட ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ கிருபை தாரும். எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்து முடித்தவர்களாய் நிற்க எங்களை அபிஷேகம் பண்ணும். தாழ்த்துகிறோம். அடுத்து ஒரு பைபிள் ஸ்டடியில் ஒருமித்து காண்கிறது வரை உம்முடைய பிரசன்னத்தில் எங்களை மறைத்து கொள்ளும். ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்.